பேர் நடந்த வாக்குவாதம் தான். இந்த மகேஷுக்கு, ஏவன் குற்றவாளி மகேஷுக்கு அண்ட் பாதிக்கப்பட்ட ராசுக்கு எந்த முன் விரோதமோ இல்லை ஜாத்திய மோதல் எதுவும் கிடையாது. 2 பேரும் நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் தான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி நவீன நாரதர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தமிழ் குடிகளுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுறது. அதாவது இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள்லாம் இதை செஞ்சாங்க, நாங்க அதுக்கு மாற்று, நாங்க அதை செய்ய மாட்டோம், நம்ம தமிழர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த ஒரு கட்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாரதர் கட்சி அப்படின்னு சொல்லலாம், நாம் தமிழ் கட்சியை. அந்த கட்சியை சேர்ந்த சாட்டை முருகன், அதாவது நாரதர் முருகன், சாக்கரை முருகன் அப்படின்னு சொல்லி பல பட்ட பேர் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, இந்த மாதிரி தேவமாறு பூரா சாதி வெறியர்கள் போய் வெட்டி போட்டாங்க நாங்குநேரியில. அதே மாதிரி மானாமதுரையிலையும் போய் பார்த்தீங்கன்னா சாதி வெறியில போய் வெட்டிட்டாங்க, இவங்களாம் சாதி வெறியில ஊறி போனவங்க அப்படின்னு சொல்லி குண்டக மண்டகம் பார்த்தீங்கன்னா தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு முதலை கண்ணீர் வேற வடிச்சிருக்காரு. அதுதான் இதுல ஹைலைட்டே. ஐயையோ தேவமாரெல்லாம் இப்படி போறாங்களே, பாண்டித்துறை தேவர் மாதிரி வர முடியாதா, முத்துராமலிங்க தேவர் மாதிரி இருக்க முடியாதா, முக்கிய தேவர் மாதிரி இருக்க முடியாதா, நீங்க இப்படி போறீங்க அப்படி போறீங்க, ஐயோ இது தவறாச்சே அப்படின்னு சொல்லி முதலை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ யாரு என்னன்றதே பெரிய, இங்க இருக்க மக்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% எக்ஸ்போஸ் ஆயிட்ட. நிறைய விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் இப்ப திருநெல்வேலி கமிஷனரே, திருநெல்வேலியில் இருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளரும் காவல்துறை ஆணையருமே நாங்குநேரி சம்பவத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, யாரும் சாதி தூண்டக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அமைதியாட்டாங்க. நீ இப்போ ஒரு வீடியோ போற, ஏன்? அதாவது அமைஞ்சு போய் லேசா புகஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல கொண்டு போய் எண்ணெயை ஊத்தி விடுற. அது முழுக்க முழுக்க போதையில் நடந்த சம்பவம். அது கண்டிக்கத்தக்கது. அவங்க செஞ்சவங்க மேல பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகுது. எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போலீஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப என்னமோ நீதியே கிடைக்காத மாதிரியும், இந்த உலகத்துல நீதி செத்து போன மாதிரியும் உன் சேனல்ல போடுற பத்தியா அந்த எடுத்த நீதி வழங்குறப்ப அண்ணன் தம்பி உன் கட்சியை சேர்ந்த நீ அதுல ஒவ்வொருத்தங்களா சொல்லிட்டு வர. என்ன சொல்றாப்புல அந்த சகுனி முருகன், அதாவது முக்குளத்தூர் இளைஞர்கள்லாம் முத்துராமலிங்க தேவர் மாதிரி வரணும், மூக்கையா தேவர் மாதிரி வரணும், அதே மாதிரி பூலித்தேவர் மாதிரி வரணும், ஐயா நீதி அரசன் ரத்னவேல் பாண்டியார் மாதிரி வரணும், அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு சொல்றியே. ஏன் விடுதலை போராளியாக இருக்கக்கூடிய மேதவர்கள் கூடிய நேரடி தொடர்புல இருந்த சுபமுத்துக்குமார் போல வரணும்னு சொல்ல மாட்டேங்கிறியே, ஏன் சொல்ல மாட்டேற நீ? அதை சொல்லியிருக்கலாம்ல. அவரு அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. அவர் எப்படிப்பட்ட போராளி தெரியுமா? அவர் எப்படிலாம் பாத்தீங்கன்னா உதவனாப்புல இலங்கையில இங்க பார்த்தா நீங்க சொல்ற வனக்காவலர் கூட பார்த்தா நேரடி தொடர்புல எப்படி இருந்தாரு, அவர் மாதிரி நீங்க வரல அப்படின்னு சொல்லி இப்படி 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 இந்த மாடலேஷன் பேசவே இல்லை. அந்த மாதிரி பேச வேண்டியதானே நீயும்? ஏன் பேசல? ஏன் அதை பேசினா பார்த்தோன்னா நீதான் அதுல ஏவனா வெளியே நிற்ப. அப்படிதான் நடக்கும். இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது போய் குற்றச்செயலை ஈடுபடுறாங்கன்னா ஈடுபடாம தமிழ்நாட்டுல இந்த சாதி எந்த குற்றம் செய்யலன்னு சொல்லி ஏதாவது சாதி இருக்கிறதா? இந்த சாதி கற்பழிப்புவாதிகளே இல்லைன்னு சொல்லி ஏதாவது சாதி சொல்ல முடியுமா? இந்த சாதி கொள்ளைக்காரங்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த சாதி 420 வேலை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு சாதியை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அட்டவணையில இன்க்ளூடிங் பிராமணர் முதற்கொண்டு ஒன்னால சொல்ல முடியுமா? யாருனாலும் சொல்ல முடியுமா? இருக்கிற சாமிகள் சிலைகளை பூரா கடத்தி வித்த தயாளன் பார்த்தோம் பிராமணன் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கடவுள் பாத்தீங்கன்னா இருக்காங்க சொல்றது அதுதான். அதே கம்யூனிட்டியில பிறந்து கடவுளே இல்லை, இதெல்லாம் வெறும் செலடா, இதெல்லாம் வெறும் இரும்புடா, வெறும் செம்புடா, வெறும் கல்லுடா அப்படின்னு சொல்லி அதை கடத்தி வித்தனவும் பாத்தீங்கன்னா அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். ஆக தமிழ்நாட்டுல இந்த சாதி தான் குற்றம் செய்யும் சொல்லி எந்த சாதி நம்ம சொல்லவே முடியாது. எல்லா சாதியும் குற்றம் பண்றவங்க தான். ஆனா அது குற்றம் செஞ்சாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம முடிஞ்ச அளவுக்கு அறத்தோடு எப்படி வாழ வேண்டும், மரத்தோடு எப்படி வாழ வேண்டும், ஒரு சமுதாயமா எப்படி கூடி வாழ வேண்டும் சொல்லி பேசுறத அதை சொல்லி கொடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துலதான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் அனைவரும் இருக்கும். அதை திருப்பி ஊதி பெருசாக்க கிடையாது. இவ்வளவு பேசுற வியாக்கணம் பேசுற நீயே, புளியங்குளம் பெட்ரோல் குண்டு வீச்சு பசி நீ பேசு, நீ என்ன நீதி கிடைச்சிச்சு? என்ன நீதி கிடைச்சிச்சு அதை சொல்லுவாப்ப. 2011 நடந்த சம்பவம் அது. அந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகிவிட்டது. இறந்து போனது செஞ்சது ஒரே ஒரு சாதி தான். செத்து போன அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் மட்டும் தேவை மாதிரி, மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆசாரி இருக்காங்க, பல்லர் சமூகம் இருக்கு, பண்டார சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, எல்லாரும் செத்து போனாங்க.
இது வரைக்கும் அந்த வழக்கு என்னாச்சு? அந்த அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைச்சிச்சா? ஒரு நிவாரணம் கிடைச்சிச்சா? யாரு போய் பார்த்தா? நீ சொல்ற அந்த சாதி வெறி அமைப்புகள் தான் வந்து போய் பார்த்துச்சு. இந்த சாதி வெறி அமைப்புகள் தான் போய் உதவி பண்ணுச்சு. வேற யாரு வந்து பார்த்தா? அரசாங்கம் பண்ணுச்சா? என்ன நிதி உதவி கொடுத்தாங்க? சரி, அந்த அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாரணை என்னாச்சு? A1 என்ன நாங்க, A2 என்ன நாங்க, A3 என்ன நாங்க? 15 வருடங்கள் அப்பாவி பொதுமக்கள், ஒரு குறிப்பிட்ட சாதி கிடையாது. நீ இன்னைக்கு வந்து பார்த்தா முதலை கண்ணீர் வடிக்கிறியே, ஒரு நார்த் இந்தியன் கொண்டு போட்டாங்க, ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொண்டு போட்டாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி வந்து மனசு பூரா கொந்தளிக்கிறேன். நியாயமானது, நியாயமானது. ஆனா அது எப்ப அநியாயம் மாறும் தெரியுமா? அதே மாதிரி எல்லா சமுதாயம் செய்த இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீ சுட்டி காட்டணும். ஒண்ணும் கிடையாது. ஓ சுபமுத்துக்குமார் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவங்க, அந்த கொலையாளிகள் வந்து இன்னைக்கு எங்க இருக்காங்க? அந்த நீதி எங்க? இதே நீ சொல்ற தென் மாவட்டத்தை சுத்திட்டு இருக்காங்க. ஒரு சாதி கட்சியை வச்சு நம்ம நடத்திட்டு இருக்காங்க. எங்க அதை பத்தி பேச பாப்போம். நீ ஆம்பளை ஆண்மகனா இருந்தா நீ அதையும் பேசணும்ல. இப்படி வீரமா இருக்கணும், அப்படி இருக்கணும், நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி கையெழுத்து காட்டுறீங்க. அதை பத்தி பேசு. ஏன் பேச மாட்டீங்க? அத உங்க அண்ணனும் வாயை திறக்க மாட்டான், நீயும் வாயை திறக்க மாட்டேன். இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. அங்க ஒரு நடந்துருச்சு. அந்த சம்பவமானது வந்து மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். 19 வயசு, 20 வயசு, எல்லாரும் மது அருந்து விட்டு, கஞ்சா அடிச்சு விட்டு, கையில கிடைச்சவங்க புறத்தி வெட்டணும் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச ஒரு ஊருக்குள்ள புகுந்து அவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வெட்டணும்னு சொல்லி போனாங்களா? அப்படி வெட்டப்பட்டிருந்தா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து யாருமே வந்து பார்த்தா சாகலையே. அதுல யாருமே அதை வெட்டப்படலையே. பாதிக்கப்பட்டவங்க பூரா வந்து பார்த்தா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, கோணார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, பறைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, வட மாநில இளைஞர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்ப அவ என்ன மாதிரி மனநிலை இருந்தா அந்த இடத்துல போயிருக்கா? அதை சிந்திச்சு பார்த்து பேசுனியா? எல்லாரும் ஒரே கம்யூனிட்டி, தேவமரம் போற சாதி வெறியன் ஆயிட்டான், போய் உள்ள போய் வெட்டுறான் பாத்தீங்களா, இப்படி செய்யறான் பாத்தீங்களா? ஏன் ஒண்ணும் கிடையாது. ஒரு தேவர் ஜெயந்தி போயிட்டு வேற தான் போற ஊருக்கு தவறுதலா வந்து வேற ஊர் வழியா போறப்ப அந்த பசங்களை அந்த ஊர்ல சேர்ந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் கிட்டத்தட்ட 200 பேர் சேர்ந்து, ஒரே கம்யூனிட்டி தான், யாரு நீயே ஆய்வு பண்ணி வந்து உன் வீடியோ போட்டு பார்ப்போம், 200 பேர் சேர்ந்து கல்லால் அடிச்சு அந்த பசங்களை கொண்டாங்க. 2 பேரை அந்த கையை உடஞ்சு தொங்கும், அதை வச்சு வந்து கும்பிடுவான், எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு கும்பிட்டுக்கிட்டு நடந்து போவாங்க. ரோட்ல போற வர பொம்பளைங்க, குழந்தைங்க, இது சிறுவர்கள், வயசானவன், கிழவன் யாரும் பக்கம் எல்லாரும் கல்லால் அடிச்சு கொண்டாங்களே. அதை பத்தி நீ பேசுவியா? அதை மறந்தே போயிட்டாங்க இந்த மக்களே. ஏன் மறந்தாங்க? சரி, சம்பவம் நடந்துருச்சு, இனி அதையே நம்ம பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, அடுத்தடுத்து வேலைக்கு போவோம், எல்லாம் ஒன்னா வந்து பார்த்தா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் தான் வந்து எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா? இந்த பெட்ரோல் குண்டு இருப்புக்கு கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமாச்சே. இந்த கேஸ் வந்து என்ன ஆச்சு, நீதி கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிட்டியை மறந்துருச்சுங்க. டோட்டலா நீ சொல்ற இதே சாதி வெறி பிடிச்ச தேவமாரி தான் மறந்துட்டாங்க. சரி, நடந்து போச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டாங்க. நீங்க வந்து பார்த்தோன்னா அதை பத்தி பேச பார்ப்போம், நியாயம் கிடைச்சான்ட்டு. அந்த 2 பேருமே அந்த வீடியோ இன்னைக்கும் காவல்துறை இருக்கு, கேட்டவன வாங்கிக்கும். கை உடஞ்ச கையோட வந்து பார்த்தோன்னா கும்பிட்டுக்கிட்டே போவாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் கல்லை விட்டு அடிச்சே கொண்டாங்க. அன்னைக்கு அடிச்சே கொண்டாங்க. அவன் யாருன்னே தெரியாது, அவன் பேர் தெரியாது, அவன் ஊர் தெரியாது, அவன் வந்து நல்லவனா கெட்டவனா, குடியாரனா குடிக்காதவனா எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க 2 பேருமே வந்து பார்த்தா தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்தவங்க. அந்த ஒரே காரணம் தான். தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்தவங்க வந்து எல்லா சாதியும் போறாங்க. வேளாள சமுதாயம் முதற்கொண்டு வந்து பார்த்தா முளைப்பாரி போட்டு எடுத்துட்டு போறாங்க. ஏன் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கூட போயிருந்தா கூட அன்னைக்கு அதான் நடந்திருக்கும். அவ்வளவு வெறி பிடிச்சு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து அவ்வளவு வெறி தாக்குதல் நடந்துச்சு. ஏன் எத்தனையோ இடத்துல நடந்திருக்கு. ஒரு ஹேண்டிகேப்பு, திருநெல்வேலியில ஒரு ஹேண்டிகேப்பு, அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவர் சமுதாயத்துல ஒருத்தனை வந்து பண்ணணும் காண்டி வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலை செய்து விட்டு அதுல பெரிய ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீ வேணா சொல்லு, உனக்கு எத்தனை கேஸ் டீடைல்ஸ் வேணும்? எத்தனை பேர் தேவமாரி வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி தேவமாரி செத்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து 4 லிஸ்ட் தரேன் நான். எத்தனை அப்பாவி வன்னியர்கள் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு 4 லிஸ்ட் தரேன். எத்தனை ஆசாரிகள், எத்தனை அப்பாவி ஆசாரிகள் வந்து செத்து போயிருக்காங்க நான் சொல்றேன். நான் இந்த கம்யூனிட்டி பரம் எப்படி செத்து போயிருக்காங்கன்னு சொல்றேன், யார் செஞ்சுக்காங்கன்னு சொல்றேன். நான் அதை நீ பேச முடியுமா? வேலையை பார்த்துட்டு போறான். உன் வேலை என்ன? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் போய் திட்டணும். விஜய் திட்டிட்டு தமிழ்ல ஒரு வார்த்தையே கிடையாது. விசில்ன்ற வார்த்தைக்கு மடக்கு ஊதின்ற வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எந்த அகராதியில இருக்கு? நீயா வேணுக்குனே அதை கெட்ட வார்த்தையை மாத்தணும் காண்டிய மடக்கு ஊதி அதை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வார்த்தையை வந்து வேகமா சொன்னா அது கெட்ட வார்த்தையை அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துற வந்து நாம் ஆபாச கட்சி. நீ கட்சி அந்த வேலையை வந்து சிறப்பா செஞ்சுட்டு போக வேண்டியது. நீ என்ன வந்து பார்த்தனா வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ற, தேவமார்க்கு வந்து அட்வைஸ் பண்ற, வன்னியருக்கு போய் அட்வைஸ் பண்ற? நீ யாருக்கு நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது.
உன்னோட தனிப்பட்ட ஒழுக்கம், உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னோட அரசியல் வாழ்க்கை ஒரு குப்பை, ஒரு சாக்கடை. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீ நல்ல ஆன்மானா இருந்தா நீ சுபமுத்துக்குமார் அவர்களுடைய கொலை ஏன் நடந்துச்சு, அதன் பின்பு அரசியல் எப்படி மாறுச்சு அப்படின்ற விஷயத்த நீ பேசுவேன். அதை பத்தி பேசிட்டு நீ தேவமாரை பத்தி பேசு. நீலி கண்ணீர் வடிக்காத, முதலை கண்ணீர் வடிக்காத. அப்படியே வந்து ஐயா தேவர் மாதிரி வர முடியுமா, மூக்காயத்தவர் வர முடியுமா, நீ பேசின அந்த விஷயம் ஒருத்தன் கொண்டு வந்து பாத்தியா, அது தெளிவான ஸ்கிரிப்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அப்படியே வந்து பார்த்தா திட்டி விட்டு அடுத்து அப்படியே அவங்க கூல் பண்ற மாதிரி கூல் பண்ணி அந்த 2 சமுதாயமும் வந்து பார்த்தா அடிச்சுக்கிறாம இருக்கிறதுக்கு என்ன வழி? 2 கேங்கு 2 கும்பல் மோதுதுன்னா கடந்து போறதுதான் வேலை. அப்புறம் இன்னொன்னு வேற சொல்லியிருக்க, மானாமதுரையில வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதி வெறியில போய் விட்டாங்க. டேய், மானாமதுரையில சிவகங்கையோடைய சூப்பரண்டா போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளரே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டாப்ல. 2 ரமேஷ்னு ஒருத்தவனும் பாண்டித்துறையும் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட சண்டையில அவங்களை தேடி வீட்டுக்கு போறப்பையும் அவங்க தாய்மாமன் வீட்டுக்கு போய் தேடி இருக்காங்க. அடுத்து வந்து இடைக்காட்டூர்ல வந்து அவங்க தாய்மாமன் வீட்டுக்கு போய் தேடி இருக்காங்க. அதன் பிறகு திருப்பி செட்டிக்குளத்தை போய் தேடி இருக்காங்க. அப்ப தடுக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்காவையும் இவங்கள்ட்ட தாக்கியிருக்காங்க. உடனே பட்டியலின மக்களை வந்து பார்த்தா வெட்டி விட்டார்கள், தேவமாறு வெட்டி விட்டார்கள் சொல்லி இந்த எச்ச ஊடகம் தான் பேசுனா, நீயும் பேசுற அப்படி. அப்ப மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து சொன்னது தப்பா? நீ வந்து கரெக்டா பேசுற, ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விஷயம் வந்து பார்த்தா தப்பா இருக்கு. அதுல வந்து தேவமாறு தான் வந்து வெட்டினாங்க, இவங்க பூரா வந்து எல்லாம் ஒரு மனநிலை திருறாங்க. என்ன மனநிலை திருறாங்க? நீ தான் மனநிலை சரியில்லாம தெரியுற. நீ மனநிலை சரியில்லாத போது நடித்து கொண்டு சம்பாதிக்கிற நீ. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்லிட்டாப்புல, நீ உட்காந்துட்டு வந்து மானாமதுரையில அது நடந்துச்சு இது நடந்துச்சு, A1 மகேஷ் புதுக்குளம், அங்க செட்டிக்குளத்தை சேர்ந்த பாண்டிராஜ், இந்த 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தா ரோட்ல சண்டை போறாங்க. சண்டை போட்டு அந்த சண்டை வந்து பார்த்தா பின்தொடருது. அதன் பின்பு வந்து இந்த மகேஷ்ன்றவர் வந்து பார்த்தா எஸ்சி ஆக்ட் கொடுக்குறாப்புல, அவர் மேல வழக்கு பதிவு செய்யுது. மாறி மாறி 2 தனிப்பட்ட நபரோட சண்டைய நீ சாதி சண்டை நீயும் சொல்றியே. அப்புறம் வந்து ஒரு வீடியோ சொல்லிக்கிறோம், எங்க தாத்தா யார் தெரியுமா, நானும் தேவமாறு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்ற. நீ தேவமாறுன்றதே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க 90% பேருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் டவுட்டா தான் இருக்கு. உன் தாய் வந்து வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா அதுக்கு நேரடியாக நீ பதில் சொன்னதே கிடையாது. நீ என்னப்பா அக்கறை பத்தி பேசுற? நீ இந்த விஷயமானது இந்த எலெக்ஷன் டயத்துல திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நடத்தப்படுதான்ற ஐயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. தேவமாருக்கு மட்டும் கிடையாது, அனைத்து சமுதாயத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன் இந்த எலெக்ஷன் டயத்து இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, சென்னையில வந்து ஒரு புள்ளிங்க ஒருத்தர் வந்து வெட்டினா, அதுவும் வந்து பார்த்தோன்னா வெட்டினது வந்து 90% பேர் ஒரே கம்யூனிட்டி தான். அதுக்காண்டி நீ கம்யூனிட்டி பேரை சொல்ல முடியுமா? நீ ஜொமேட்டோ ஊழியர் ஒருத்தனை வந்து பார்த்தா வெட்டி ரீல்ஸ் போட்டான், அவனும் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன் தான். அவனை பத்தி நீ சாதி ரீதியா பேச முடியுமா? சொல்லு. போதையில போயிட்டு வந்து ஒருத்தனை மாட்டிவனுக்காண்டி வந்து நவீன் தேவர் வாழ்க்கைன்னு சொல்லி போய் வெட்டியிருக்கானுங்க போயிட்டு. அவன் வயசு புறம் 19 வயசு. சின்னத்துறை கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் ஆனவங்க, ஒரு 2 வருஷம் முன்னாடி சிறுவரா இருந்தவங்க. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க அருவாள் தூக்குறப்பயே வந்து சுத்தி இருக்க ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவனை நல்வழிப்படுத்திருந்தா அந்த பக்கம் போயிருப்பானா? சொல்லு. இது காரணம் யாரு? அதே மாதிரி தென்னிலை மலை, மஞ்சக்குளம், மருகால்குறிச்சி இங்க பூரா அடர்த்தியா வாழ்றாங்க. இவங்களுக்கு அவங்களும் ஊர் பகை இருந்தது உண்மைதான், சொல்லப்படுவதுதான், எழுதப்படுவதுதான், கேள்விப்பட்டதுதான் அப்படின்னு தான் பேசுறதை தவிர வந்து ஒரு கரெக்டா வந்து நேர்மையா பேசுற நீ சொல்லு. தயவு செய்து உன் வேலை என்ன? நீ அந்த தாவேக்கா போட்டு கடிக்கணும். உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான். 2 பிஸ்கட் தூக்கி போடுவாங்க அண்ணன். உன் அண்ணனுக்கு 2 பிஸ்கட் வரும். அதை தின்னுட்டு அந்த எலும்பை கவிக்கிட்டு போய் அங்க குலைக்கணும். போய் குலைச்சிட்டு வந்து பார்த்தா சந்தோஷமா சம்பாரிச்சுட்டு போய் இருக்க வழியை பாரு. தேவையில்லாம வந்து இந்த சமுதாய ரீதியாக்குள்ள வந்து சமுதாய ரீதியா நீ பேசுறேன்னு சொல்லி ஒன்னு நீயே வந்து அசிங்கப்படுத்தாத, இந்த கம்யூனிட்டியை அசிங்கப்படுத்தாத. எல்லாருமே வந்து வெம்பி விரும்பி வேதனையில இருக்காங்க. இப்படி படிச்சுட்டு இவ்வளவு தூரம் படிச்சும், இவ்வளவு தூரம் ஐபிஎஸ் ஆகியும், இவ்வளவு தூரம் ஐஏஎஸ் ஆகியும், இவ்வளவு தூரம் தொழிலதிபர் ஆகியும், இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த சமுதாயம் வந்து நம்ம ஒரு பக்கம் போனாலும் நம்ம மேல வந்து இன்னும் சாதி வெறின்ற ஒரு முத்திரையை பதிக்கிறாங்களே. எங்க போனாலும் தேவமாறுனா வந்து நீ வெட்டுக்குத்துக்கு வந்து அஞ்சாதன்னு சொல்றாங்களே. அந்த மாதிரி வந்து ஒரு வெம்பி விரும்பி ஒரு ஊனி உருகி உக்கி போய் உட்காந்துருக்கு இந்த சமுதாயம். ரொம்ப ரொம்ப உக்கி போய் தான் உட்காந்துருக்கு. வெளியே வேணா சொல்லிக்கலாம், படத்துல வேணா காமிச்சிக்கலாம். மனசுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டா இருந்து நான் இன்டர்வியூ போறப்ப நான் அனுபவிச்சதுன்னு அதிகம், நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்து அதிகம். இந்த சாதி சேர்ந்தவனுக்காண்டியே வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கடந்துதான் வந்து நிக்கிறோம். நாங்க அவ்வளவு தூரம் வந்து வேதனை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நீ ஏதோ உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்காண்டி சாதியை வந்து தூக்கிட்டு வர கடைசியா நீ யாரை திருப்திப்படுத்துக்கு இந்த வீடியோ போடுற? அது எல்லாருக்குமே தெரியும். இந்த அறிவுரையெல்லாம் உன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேட்பாளர்கிட்ட போய் சொல்லு. நன்றி, வணக்கம்.